நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஏசப்போட சுத்த கிருபை. அல்லேலூயா. ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தாவே எப்படியோ சர்ச்சுக்கு லீவு போடும் தான் பார்ப்பாங்க. ஒரு சின்ன தலைவலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, கால் வலி. ஆனால் இன்னைக்கு நான் நிற்கிற இடம் சாதாரணமாக நினைக்காதீங்க. அவருடைய கிருபை இல்லாமல் நான் இல்லை. நான் எப்பவுமே கர்த்தர் நல்லவருங்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சொல்லுவேன் கர்த்தர் நல்லவர் என்பதை. ஆமென், அல்லேலூயா. ஊழியம் என்பது பஞ்சுமத்தையில் நடக்கிற வாழ்க்கை அல்ல. ஊழியம் என்பது முட்கள் மேல் நடக்கிற வாழ்க்கை. கடந்த நாட்களில் அருமையான ஊழியக்காரிக்கு போன ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு அவங்க சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது ஒரு காய்ச்சல் அவங்களுக்கு வந்தது, தலைவலி வந்தது. இங்கே ஒரு மாதிரி கையெல்லாம் கட்டு கழிக்குது, கால் கட்டு கழிக்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்னை தொட்டார். எல்லாரையும் அபிஷேகம். இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆராதனை இந்த பெந்தெகோஸ்தே நாள் 8ஆம் தேதி மறக்கவே முடியாது. அந்த பெந்தெகோஸ்தே நாள் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். கர்த்தர் உண்மையாகவே அந்த நாளில் ஆவியான ஸ்பெஷலாக பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்த 8ஆம் தேதி பாருங்க, ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங். ஆவியான சொன்ன எல்லாத்தையும் நிரப்புனார். கூடவே ஆண்டவர் அம்மாவையும் நிரப்புனார். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இப்படியெல்லாம் நடக்கும், உயிர் போய் உயிர் வரும் அப்படின்னு ஆண்டவர் தெரிஞ்சதுனால தான் ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். திடீர்னு சண்டே பாருங்க காய்ச்சல் வந்தது சிம்பிளாக. ஆனாலும் ஊழியத்துக்கு விடலை. ஊழியத்துக்கு அந்த 3 நாள் காய்ச்சல்லையும் கூட நான் இங்கெல்லாம் ஊழியத்துக்கு நான் ப்ரோக்ராம் கொடுத்துருந்தோம். அம்மா சொல்லிட்டாங்க, ஊழியத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க, நான் என் உடல்நிலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த 3 நாளுமே 2 நாளுமே கிரிட்டிக்கல். அவங்களுக்கு ரொம்ப முடியல, வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க, தலைவலி. இதெல்லாம் நடந்துமே அவங்க அமைதியாக எங்கே போனாலும் அவங்க சந்தோஷமாக அனுப்பிவிட்டாங்க. திங்கள் முடிஞ்சு, செவ்வாய் முடிஞ்சு, புதன்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரை, திங்கள் செவ்வாய், இந்த 3 நாள் முடிச்சு புதன்கிழமை காலையில் அப்பாடா பரவாயில்ல, காய்ச்சல்லாம் நல்லா ஆயிடுச்சு, இனி ஹாஸ்பிட்டல் போகலான்னு முந்தின நாள் சொல்லி இந்த பிள்ளைங்களும் சொன்னாங்க, அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? இல்லடி நான் நல்லா இருக்கேன். நல்லா கவனிங்க. புதன்கிழமை காலையில் சொன்னாங்க, இப்போ விட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காங்க. நான் சொன்னேன் முடியாது, நம்ம போய் மருத்துவமனை பார்த்துடலாம். என்னுடைய வலுக்கட்டாயத்தின் பேரில் தான் மருத்துவமனைக்கே போகிறோம். போய் கொஞ்ச நேரத்தில் டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் பார்க்குறாரு, பேசுகிறாரு. உடனே பிளட் கவுண்ட்டு எடுக்கணும், ஹீமோக்ளோபின் இதெல்லாம் செக் பண்ணோன்னாங்க. செக் பண்ணும்போது பிளேட்லெட்ஸ் வந்து தட்டை அணுக்கள், பிளட்டுடைய பிளேட்லெட்ஸினுடைய வேலை எதுன்னா, நம்முடைய கை வெட்டிடுச்சுன்னு ரத்தம் வந்து என்ன ஆகினா உறைஞ்சு அப்படியே ஸ்டாப் ஆகும். அது தன்னை போல் 2. ஆனால் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா இந்த ரத்தமே தண்ணி மாதிரி ஆயிரும். வெட்டுருச்சுன்னா அந்த பிளட் அப்படி போயிட்டே இருக்கும், நிற்காது. இதுதான் அதனுடைய வேலை. அது பாருங்க, நாங்கள் உள்ளே போய் என்ட்ரு ஆகும்போது 70,000 தான் இருக்குது. சரி, பிளேட்லெட்ஸ் குறைவாக இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ஃப்ளூயிட் கொடுக்குறாரு. வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போக போக ஒரு மாதிரி டயர்ட் ஆகிறாங்க. வேண்டான்னு சொன்னாலும் ரொம்ப ஒரு மாதிரி முடியாமல் போகிறாங்க. சார் டாக்டர் ஒருவேளை 3 நாள் சாப்பிடாமல் இருக்கனால ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொடுக்கலான்ட்டு குளுக்கோஸ் எல்லாம் போட்டு ட்ரிப்ஸ் இறக்குறாங்க. காலையில் போகிறோம், மதியானம் ட்ரிப்ஸ் இறங்குது, சாயந்தரம் திரும்பி அவங்க என்ன செய்கிறாங்க, பிளட் ரிப்போர்ட்டு எடுக்கணும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒவ்வொரு கையில் குத்தி குத்தி ரத்தத்தை எடுக்கும்போது நர்வ் கிடைக்காது, நரம்பே கிடைக்கல, வெயின் கிடைக்காதனால நீங்கள் வரும்போது பாருங்கள், அவங்க கை ஃபுல்லாக சிவப்பான உடம்புல கருப்பு கருப்பா இந்த உடல் முழுவதும். இப்போ எங்கே எடுக்கிறாங்கன்னா பிளட்டு கழுத்துலேருந்து எடுக்கிறாங்க. இங்கே வெயினே கிடைக்கல, அவங்க நரம்பே இல்லை, குத்தி ரத்தமே இல்லை, உடம்புல ரத்தம் இல்லை. அதனால் கழுத்துலேருந்து ஓட்டை போட்டு இங்கிருந்து பிளட் எடுக்கிறாங்க. அந்த பிளட் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன ஆச்சு, சாயந்தரம் பார்க்குறாங்க 70,000ங்கிறது அப்படியே 60 ஆகுது.
அடுத்த நாள் காலையில் ஒருவேளை டெங்கு இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் என்ன செய்கிறாரு, டெங்கு டெஸ்ட் எடுத்தா பாசிட்டிவ்னு காலையில் வருது. சரியான அப்செட். உடனே பயந்து, அப்போ டெங்கு டெஸ்ட்னா அப்போ வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள நர்ஸ் எல்லாம், சார் அங்கே உள்ள டெங்கு டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவான பேஷண்ட் தான் அந்த பையன் பாருங்கள் நல்லா இருக்கிறான், குறைஞ்சி தான் ஏறு சார். சாயந்தரம் திரும்பியும் என்ன செய்கிறாங்க, ப்ளூட் கொடுக்குறாங்க, க்ளூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சாயந்தரம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தா அந்த 70ங்கிறது 60 மாறுது. திரும்பி காலையில் திரும்பி எடுத்தா அது 40 மாறுது. திரும்பியும் 30 மாறுது. அடுத்த நாள் காலையில் திரும்பியும் 20 நைட்டு 12க்கு வந்துருச்சு. காலையில் நைட்டே கேட்குறேன், சார் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணால் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னதுக்கு, சார் டெங்குக்கு இங்கே போனால் ட்ரீட்மெண்ட் இதுதான் அப்படிங்கிறாரு. உடனே நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நான் ஒரு சர்ச்சு பாஸ்டராக இருக்கேன், நிறைய பேர்த்த காப்பாற்றக்கூடியவன், எனக்கு இவங்க ஒரு ஊழியக்காரி, கொஞ்சம் பாருங்கள். அந்த முந்தின நாள் தான் அங்குள்ள நர்ஸ் சொல்கிறாங்களா, வாயில் மூக்கில் பிளட்டு வருதுன்னு பாருங்கன்னு. எவ்வளோ அழுத்தம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நான் சார் வரும்போது, சார் ப்ரஷ் பண்ணுறாங்க, வாயில் பிளட் வந்துருக்கு. அவங்க வாயிலேருந்து கம்ஸ்லேருந்து பிளட் வருது. எவ்வளோ ஹீமோக்ளோபின், இது பிளேட்லெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 12. ரொம்ப டேஞ்சர். அப்போ என்னை விட மாட்டேங்கிறான். பிள்ளைங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்க நர்ஸ் சொல்கிறாங்க, சார் 4000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். பொதுவாக டெங்கு டிகிரேட் ஆகிட்டு தான், டிக்ரீஸ் ஆகி தான் இன்க்ரீஸ் ஆகும், குறைந்து தான் அதிகமாகுங்கிறாங்க. என்ன மைண்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஏதோ மனசில் சரியில்லை, நான் அம்மாட்ட உட்கார வைக்கிறேன். அம்மாட்ட சொல்கிறேன், டேய் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதற்றமாக இருக்குது, இது ஏதோ தவறு நடக்கிற மாதிரி இருக்குங்கிறேன். அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் ஆகாதச்சா, நீங்கள் தைரியமானுங்க, என்ன தைரியப்படுத்துகிறாரு. இப்போ நான் சொன்னேன், வெளி ஹாஸ்பிட்டலில் போயிடலாமா, இங்கே வந்து எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறேன். அடுத்தது அவங்க ஆவியான எனக்கு வசனத்தை கொடுத்துட்டாரு, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ரோமர் 5 என்னங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து, இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. நான் உடனே, ஐயோ இல்லைம்மா நம்ம போகலாம் அப்படின் போது நான் என்ன செய்கிறதுனே தெரில. ஆனால் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போது தெய்வம் நன்மை அல்லாத தின்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா நம்ம வெளியே ஹாஸ்பிட்டல் போயிடலாம், டாக்டர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. டாக்டர் விசிட்டிங் வராரு. சார் 12,000 தான் இருக்குது, இதுக்கு மேலே டெங்குவுக்கு நான் இந்த ஃபீவர் வந்து பிளேட்லெட்டு கூட, சார் குறைஞ்சதுன்னா பிளேட்லெட் ஏற்ற போகிறோம் அவ்வளோதான் சார் அப்படிங்கிற சாதாரணமாக சொல்லிட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருக்க அம்மா அப்படி ஒரு மாதிரி போகிறாங்க. இத்தனைக்கு நார்மல் வார்டில் உட்கார வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எழுதி கொடுங்க அப்படின்னு, இந்த சார் எனக்கு ரெஃபர் பண்ணுங்க கோயம்புத்தூர், எழுதி கொடுக்குறேன்னு. உங்கள் ரிஸ்கில் தான், ஓன் ரிஸ்கில் தான் போகிறீங்க, கையெழுத்து போடுங்க. நான் கையெழுத்து போட்டேன், என் ஓன் ரிஸ்கில் தான் கூட்டிகிட்டு போகிறேன். கையெழுத்து போட்டாச்சு. என்னுடைய நிலையை நினச்சி பாருங்கள். அவர் எழுதி கொடுக்குறாரு. அப்போ பெரிய டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம போகிறோம். சரி டெங்குக்கே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, நீங்கள் போங்கன்னு என்னை அனுப்பி விட்றாரு. எழுதி கொடுத்து நான் அந்த மேடம் அங்கே உள்ள இவனுடைய பிஏ கிட்ட சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், சார் மேடம் நான் போகிற ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியாது, கூகுள் மேப்பில் அந்த அட்ரஸ் கொடுங்கன்னு. சரி இவங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, பிளேட்லெட்ஸு 12 தான் இருக்குது, இதுக்கு கீழே இறங்கிருச்சுன்னா முதலே சொல்கிறாங்க வாயில் பிளட்டு வரும், காதில் பிளட்டு வரும், உடனே நம்ம அது சீரியஸாக எடுக்கணுங்கிறாங்க. நான் கீழே திரும்பி டாக்டர்கிட்ட நானும் நெகமையாவும் தான் போகிறோம். நெகமே சாட்சி. டாக்டர்கிட்ட கை கூப்பி சொல்கிறேன். அவர் சிம்பிளாக பேசுகிறார், சார் நான் அங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும், ஆனால் அது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வராதில்ல, எங்கே போனால் இதுதாங்க, நான் எழுதி கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு அழுகிறேன். சிம்பிளாக எழுதி கொடுத்துட்டார். நான் போகிறேன். நெகமே பிரதரும் வராரு, நானும் பிரதரும் அம்மாவும் அம்மா படுக்க வச்சாச்சு. நான் என்ன பண்ணுறேன் புரிய மாட்டேன். பிள்ளைகளுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, சாயந்தரம் வரும்போது நாங்கள் இங்கே இல்லைங்கிறது தெரிஞ்சு அவங்க அவ்வளோதான் பயந்துருவாங்க. ஏதோ
உடனே இருக்கிற துணிகளையும் எல்லாம் எடுத்து ட்ராலியில் போட்டு எனக்குரிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பெரிய பேக்கிங் பண்ணி, சரி எப்படியோ நம்ம பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பேக் பண்ணி நான் பாட்டுக்கு என்ன செய்கிறேங்க, வேகமாக ரெடி ஆகிட்டு நெகேமியாட்ட ஒவ்வொன்றும். அவர் பேசவே முடிய மாட்டேது. யார் ஃபோன் பண்ணாலும் அம்மாவுக்கு தலை சுற்றுது, பேச முடியல. ஒரு வார்த்தை பேச என்னங்க ஒரு மாதிரி பண்ணுதுன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வேற பயம், ஏன்னா பிளேட்லெட் குறைஞ்சிடக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும். 12 கீழே, 12 ஆபத்து. எங்கள்கிட்ட கடைசியாக சொல்கிறாங்க 40 டேஞ்சரு. எப்படி 12 இவங்க இன்னும் உயிர் பிழைச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. அவங்க ரத்தமாக வாந்தி எடுத்திருக்கணும். 12ங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரு. அது இவங்களுடைய பாடி வந்து ரொம்ப சிவியரான, ஏன்னா 1 இயர் அவங்க படுத்திருந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், இப்போ தான் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. காய்ச்சல் ஆல்ரெடி சாப்பிடாம இருந்து வாந்தி பண்ணி ஃபுல்லாக வீக்கு. இந்த ஃப்ளூயிட் ஏதோ கொடுத்துருக்கு, கர்த்தருடைய கிருபை. நான் போயிட்டு நானும் நெகேமியாவும் போகிறோம். அந்த எந்த ஹாஸ்பிட்டலில் போகிறோமோ, நான் பப்ளிக்கில் பேசுகிறதுனால ஹாஸ்பிட்டல் பேரை சொல்ல விரும்பலை. போனால் அது ஒரு பிளட் பேங்க் பிரதர். சரியான அப்செட். பிளட் பேங்க்கு. அந்த அம்மா வீல் சேரில் இறங்க, மழை கொட்டுது. நெகேமியாவுக்கு அம்மாவை மழையிலிருந்து காப்பாற்றுறதா, நான் வண்டி நிறுத்துறதா, வீல் சேரை கொண்டு வருது. அந்த ஓடி வருது ஒரு அம்மா வீல் சேரை தூக்கிட்டு. அவங்க கேட்ட கேள்வி, நெகேமியா தான் இருந்தார், இங்கே எது கூட்டிகிட்டு வந்து, இங்கே எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பெட்டும் இல்லை, எங்க இப்படி ஒரு சீரியஸான பேஷண்ட்டை இங்கே கொண்டு வந்திருக்கீங்கன்னு அவங்க கேட்க இவர் அழுகிறார். அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நான் வண்டி நிறுத்திட்டு ஓடி வரேன். நான் நினச்சேன் டாக்டர் வந்தோடனே கையை பிடிப்பார், உடனே ஐசியூ வார்டுக்கு அனுப்பி ஒரு ட்ரீட் பண்ணுவார். நான் அப்படின்னு நினச்சா அவர் கூலாக கேட்குறாரு, உங்களை யார் இங்கே அனுப்பி விட்டாங்க சார்? லெட்டர் காட்டினேன், படித்து பார்த்து, நீங்கள் ராயல் கேர் போகிறீங்களான்னு. ராயல் கேரா? ஒரு நாளைக்கு 50,000 ரூபா உள்ளே போனான். ராயல் கேர் சார்? நான் அவ்வளோ பெரிய விஐபி இல்லை, சிம்பிளாக எங்கேயாவது அனுப்பிவிடுங்க சார். எங்கே போகிறது எனக்கு தெரில. எப்படி டாக்டர்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்க. கர்த்தர் மட்டும் இல்லைன்னா இங்கே நானும் அம்மாவும் இன்னைக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம குடும்பத்தை பிசாசு அழிச்சிருப்போம். ஆண்டவர் விட மாட்டார்ல. திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் மழை கொட்டுது. அடுத்தது கொங்கு நாடு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுக்குறாரு, கொங்கு நாடுக்கு போங்கன்னு. கொங்கு நாடு எங்கே இருக்குன்னு தெரியாது. கூகுள் மேப்பில் போட்டு கொங்கு நாடு போட்டால் கொங்கு நாடு வேறு எங்கேயோ வருது. எப்படியோ கண்டுபிடிச்சி போய் அங்கே போனால் டாக்டர்ஸ் இவங்களை பார்த்தோன்னே உள்ள பல்ஸு, ஆக்சிஜன் லெவல் எல்லாம் பார்த்துட்டு இமீடியட்லி இவங்க ரொம்ப டேஞ்சர் லெவலில் இருக்காங்க, இதுக்கு மேலே கொண்டு வந்தால் பயங்கர ரிஸ்க்கு, நீங்கள் சீக்கிரம் உள்ளே அனுப்புங்க இங்கே அப்படிங்கிறாங்க. நெகேமியா தான் கூட இருக்கார். நான் கையெடுத்து கும்பிட்றேன் அந்த சீனியர் டாக்டர்ஸ். சார், நான் ஒரு ஊழியக்காரன், சர்ச் பாஸ்டர் சார், என்னை மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எங்கேன்னே தெரியாது. என்னை நான் நினச்சேன் இங்கே வந்து இந்த பிளட் பேங்க் அனுப்பிட்டாங்க, எப்படியாவது காப்பாற்றி விட சார். உடனே அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, 4th ஸ்டேஜில் இருக்காங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கவங்க வந்து 4th ஸ்டேஜ். எல்லாருக்கும் வர டெங்கு இல்லை, இவங்களுக்கு வந்திருக்க டெங்கு 4th ஸ்டேஜில் இருக்காங்க. இது வெரி டேஞ்சர். நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஐசியூ வார்டுக்கு உடனே அனுப்புங்க. எவ்வளோ வேணும்? 20 25 சொன்னார். ஐசியூ வார்டு உடனே இப்போ 25 ரூபா கட். என்ன பண்ணுறது தெரில. நான் சொன்னேன், சார் 2 பிள்ளைங்க சார், சின்ன பிள்ளைங்க சார், ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அம்மா இல்லைன்னா அது பயந்துருவாங்க நான் இங்கே இல்லைன்னா. எனக்கு ஈரோடு லோக்கல்லே ஒரு ஸ்பெஷாலிட்டி அனுப்பு சார். அதெல்லாம் முடியாதுங்க, ரொம்ப டேஞ்சர் ஸ்திதியில் இருக்காங்க. முடியாது. நான் கை கூப்பிட்டேன். நான் ஒரு சர்ச்சு பாஸ்டர், அநேகருடைய ஆத்துமாவை காப்பாற்றுறேன், நீங்கள் இந்த சரீரத்தை காப்பாற்றுறவர். நான் உங்கள் இந்த ட்ரெஸ்ஸை நான் கனம் பண்ணுறேன். நான் ஒரு பாஸ்டராக இருந்தாலும் உங்கள் வஸ்திரத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். என் சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் வந்திருக்கீங்கன்னு. உடனே அவரே மனசாட்சியோட லெட்டர் எழுதி, டாக்டர் மீனாட்சி இங்கே செந்தில் நரம்பியல் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, நீங்கள் போங்க, மல்டி ஸ்பெஷாலிட்டி தான், உடனே இப்போ கிளம்புங்கன்னு சொல்லி உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். ஆக்சிஜன் செக் பண்ணுறாங்க, பாடி செக் பண்ணுற, ஹார்ட் செக், இத்தனை செக் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் 2 பேர் சொன்னாங்க, சார் தைரியமாக போங்க, நீங்கள் ரெடி ஆயிடுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு அனுப்புகிறாங்க. நெகேமியா இருக்கார். உடனே கஞ்சி வாங்கி கொண்டு கொடுத்துட்டு உடனே கையில், சரி எவ்வளோ அமௌண்ட்டு கேட்பாங்களான்னு. சார் உங்களுக்கு எந்த டாக்டர் ஃபீ வேண்டான்ட்டாரு, நீங்கள் வெறும் 85 ரூபா மட்டும் என்ட்ரன்ஸு, உங்களுடைய சுய விருப்பத்தோடு இங்கேருந்து போகிறீங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுங்க. அங்கேயும் கையெழுத்து, எல்லாம் அவங்கவுங்க சேஃப் ஆகிக்கிறாங்க. அங்கேயும் கையெழுத்து போட்டு பறக்குது வண்டி. எங்கே வருது?
நேராக செந்தில் வந்தால் டாக்டர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான டைமை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நேற்று அந்த டாக்டர் சொல்கிறாரு 20 பிளேட்லெட்ஸு தட்டை அணுக்கள் 20 கீழே இருந்தாவே 20நாவே நாங்கள் எடுக்க மாட்டோம், 12 நாங்கள் எப்படி எடுத்தோன்னே தெரில. காட்ஸ் கிரேஸ் சார், உங்கள் மேலே கடவுள் கருணை இருக்குன்னு டாக்டர் நேற்று சொல்கிறார். 12 நம்புவீங்களா? உடனே போனோன்னே இவங்களுக்கு பிளட் கிளாட்ஸ் எல்லாம் எப்படின்னா, அவங்க நல்ல கலராக இருக்கிறதுக்கு எல்லா பிள்ளைங்க வந்து பார்த்தீங்க, காலெல்லாம் பிளட்டு வெடிச்சிருக்குது. ஒவ்வொரு ரத்த அந்த நாளங்களும் வெடிச்சிருச்சு, அப்படியே கால் ஃபுல்லாக பிளட்டு. அதுக்கப்புறம் முந்தானத்து தான் பார்க்குற கையெல்லாம் பிளட்டு, அந்த ரத்த நாளங்கள் இந்த நர்வ்ஸ் எல்லாமே வெடிச்சிருக்கு. உடனே வயிற்றுக்குள்ள ஏதோ பிளட்டு கிளாட்டு, இந்த நுரையீரலில் பாதிச்சிருக்கும். லங்ஸை பார்க்கணும், உடனே ஸ்கேன், அந்த ஸ்கேன் அந்த ஸ்கேன், உடனே ஸ்கேனெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ சொல்கிறாங்க 35,000 கட்டினீங்கன்னா தான் ஐசியூ வார்டில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு எமர்ஜென்சி கேரில் ஆரம்பிப்பாங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க பண்ணதுக்கு? கர்த்தர் ரொம்ப நல்லவர். அந்த நேரத்தில் பணத்தை கட்டி பணத்தை ஏற்பாடு பண்ணி சாயந்தரத்துக்குள்ளே இப்போ பிளேட்லெட்டு வாங்கணும். அங்கே போனால் பிளேட்லெட்டுக்கு போனால் அங்கே ஆள் சாப்பிட போயிட்டாங்க. அங்கே ஒரு 20 நிமிஷம் பிளேட்லெட்ஸ் கொடுத்தா தான் அந்த டிக்ரீஸ் ஆகாது, அது குறையாது. அம்மாவுக்கு இருக்கிற கொஞ்சம் அந்த தட்டை அணுக்கள் குறையாது. இப்போ தட்டை அணுக்கள் விலைக்கல் வாங்கணும். அப்படி போக இவங்களை எப்படியோது அந்த எமர்ஜென்சி கேர்லேருந்து இந்த இதுலேருந்து என்ன சொல்கிறது, இந்த டேஞ்சர் பிளேஸ்லேருந்து வெளியெடுக்கணும். எப்படியும் ஆண்டோடைய கிருபினால நைட்டு வாங்கி கொடுத்து எடுத்து நைட்டோட செட்டில் பண்ணி ஆண்டோடைய கிருபினால ஐசியூ வார்டு எமர்ஜென்சி கேர்லேருந்து ஐசியூ வார்டுக்கு அனுப்புனாங்க. ஐசியூ வார்டு போனதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன், சார் நார்மல் வார்டா? இப்போ கேட்டக்கூடாது, இவங்களுக்கு இன்னும் எத்தனை பிளேட்லெட்ஸ் வேணால் தேவைப்படும், கவனிங்க, இவங்களுக்கு எத்தனை தட்டை அணுக்கள் வேணால் தேவைப்படும். பிளட் பேங்க்கில் எல்லாருமே இருக்கீங்க, பிளட் பேங்க்கில் எத்தனை லிட்டர் வேணும்னு கேட்டு யூனிட்ஸ் வேணும்னு ரெடி பண்ணி வச்சுங்க, ஏன்னா என்ன வேணா ஆகலாம். எங்கள் இருதயம் எப்படி இருக்கும் இது நான் கேட்டு கண்ணீரே கண்ணீர். நம்ம கூட விசுவாச பிள்ளைகளும் உடனே கேள்விப்பட்டு உடனே வந்தாங்க. வந்துட்டு கூட இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். வந்ததுக்கப்புறம் ஐசியூ வார்டுக்கு போயாச்சு, கேரில் இருக்காங்க. நைட்டு அம்மாவை தலையில் தொட்டு ப்ரே பண்ணுறதுக்கு போகிறேன். முடியாது சார், டைமிங் இல்லை, இந்த டைமெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் ஒரு பாஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுறேன். என் லைஃப்பில் ஒரு நாளும் இப்படி ஐசியூ வார்டில் விட்டுட்டு போனதே இல்லை, என்னை அனுமதி கொடுங்க. நேராக போனேன். அம்மா என்னை பார்த்துட்டு புட்டு 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 புட்டுன்னு அழுகிறாங்க. உடனே தலையில் தொட்டேன், ஜெபிச்சேன். ஆண்டவரே, உங்களை நம்பி இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் விட்டுட்டு போறேன். ஐசி வார்டிலிருந்து இந்த பிள்ளைய மரணம் தொற்றக்கூடாது. இந்த பிள்ளைக்கு அநேக ஊழியம் இருக்கு. போகும்போதே சொல்றாங்க, யோபுக்கு வந்த சோதனை எதுவும் வரல பிரதர். அம்மா பிரதர்கிட்ட சொல்றாங்க, என்னை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் இல்லாம ஆண்டவர் ஒரு நாள் சோதிக்க அனுமதிக்க மாட்டார்னு சொல்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் தலையை தொட்டு ஜோம் பண்ணிட்டு, அப்ப கான்சியஸ் இருக்கு, கையை தலையில தொட்டு கேட்டேன், லின்சி இப்ப நீ ஐசியூ வார்டுக்குள்ள நீ உள்ள வந்துட்ட, செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியல, ஆனான்னு சொன்ன அடுத்த வார்த்தையில தெய்வம் எலியாவினை காகங்கொண்டு போஷிச்சது போல, அச்சா தைரியாயிட்டு பக்கோ, கர்த்தாவ அச்சா இந்த கையில தரும், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு. எலியாவை காக்கா கொடுத்து அப்பத்தை கொடுத்த போல காகம் கொண்டு உங்களை போஷிப்பாரு, நம்மளை கைவிட மாட்டாரு, அவருக்கு கூட இருக்கார். போக தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் திரும்பி பிளேட்லெட்ஸ் வேணும். தம்பி ஓடி வந்தான், ஜோசப்பும் காலைப்பும் வந்து பிளேட்லெட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட், அதை ஃபர்ஸ்ட் டோனராக இருக்கணும். அந்த சிங்கிள் டோனர், இது வரைக்கும் அவங்க பிளட்டு கொடுத்துருக்கூடாது. இந்த தம்பி அப்புறம் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பிளேட்லெட்ஸ் எடுத்து டாக்டர் சொன்னாங்க, அங்கே இருக்க நர்ஸ் நைட்டு கொடுத்த பிளேட்லெட்ஸ்க்கு இதில் என்ன பியூட்டின்னு பெரிய சந்தோஷ செய்தி என்னன்னா, 12,000 சொன்னல 12,000 குறைஞ்சிருக்கணும், ஆனால் அவங்களுக்கு 20,000 மாறி இருக்குது. ஆச்சரியம்னா ஆச்சரியம், பெரிய கிருபை, கர்த்தர் கூட இருக்கார். நீங்க நினைச்சு பாருங்க, 12,000க்கு கீழே தானே வரணும். ஹாஸ்பிட்டல் இருந்தபோது இறங்கி தான் வந்துச்சு.
நம்ம கார்ல ஏறி அம்மா உட்கார்ந்த உடனே நெகேமியாவும் நானும் பிள்ளைங்க எல்லாம் ஜெபிச்சுட்டு இருந்தீங்க. பிரதர் ஜப குறிப்பு சொல்லிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு விசுவாசிக்கிட்ட எல்லாரும் கூப்பிட்டுருந்தீங்க. பிரதர் சொல்ல ஏன்னா அந்த ஜபம் பாருங்க, 120 கிலோமீட்டர் போக கோயம்புத்தூர், 120 கிலோமீட்டர் திரும்பிங்க வர 120 250. காலையில் நாங்கள் இங்கிருந்து 10 மணிக்கு போகிறோம், நைட்டு இங்கே வரும்போது 7 மணி. அது வரைக்கும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கணும். ஒரு ஃப்ளூயிடு கிடையாது, சாப்பாடு எதுவும் கிடையாது, வெறும் கஞ்சி தண்ணி, ஜஸ்ட் நம்முடைய கையளவும் கூட கிடையாது, அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து பிளேட்லெட்ஸை செக் பண்ணா 20 இருந்ததுங்க. கைகளை தட்டி எவ்வளோ மிராக்கிள் தெரியுங்களா. உண்மையை கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. நான் அடிக்கடி சொல்ல பாருங்க, கர்த்தர் நல்லவர்னு. அதுக்கப்புறம் திரும்பி நைட்டு பிளேட்லெட்ஸ் கொடுத்து அடுத்த நாள் பாருங்க, பிளேட்லெட்ஸ் கொடுத்து வெறும் 1000 தான் இருக்குது. பிளேட்லெட்ஸ் கொடுக்காம எவ்வளோ ஏறிச்சுங்க? 8000 ஏறிச்சு. பிளேட்லெட்ஸ் கொடுத்து 1000 தான் இருக்குது. ஜெபம் பண்ண தம்பி வந்தான், பிளேட்லெட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பிளேட்லெட்ஸ் கொடுக்க இவங்க வந்துட்டாங்க. திரும்பி அவங்க போய் பிளட் செக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னு கேட்டபோது ஆண்டோட கிருபையினால 38,000 இருக்கு. பிளேட்லெட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கைகளை உயர்த்தி ஃபர்ஸ்ட் டோனர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்கிறீங்களா? 38,000 காலையில 21 1000 தான் ஏறுன இடத்துல ஆண்டவர் அடிச்சாரு பாயிண்ட், டக்கு டக்குன்னு. மற்றவங்களுக்கு அது 1000 இருக்கலாம், ஆனா நம்முடைய ஊழியக்காரிக்கு அது 38,000 மாறிச்சு. பிளேட்லெட்ஸ் கொடுத்து நேற்று மதியானம் கொடுத்து நைட்டு சாயந்தரம் திரும்பி செக் பண்றாங்க. சார் 57,000 சொன்னாங்க நைட்டு. இப்போ நான் போய் கேட்கிறேன், இப்போ பிளேட்லெட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு? 67,000. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சார் டாக்டர் சொல்றாங்க 1000. சந்தோஷம் இல்லையாப்பா? எவ்வளவு தேவன் நல்லவர். 1000 தான் ஏறுனாங்க. நம்ம ஆண்டவர் ஆமென். உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்களேன். நான் பயந்து வெளியே வரும்போது என் கையை பிடிச்சி சொன்ன ஒரு வார்த்தை, அச்சா நேற்று கழுத்தில் அது அப்படியே ஓட்டை போட்டு உள்ள அங்கிருந்தா பிளட் எடுக்கிறாங்க. நான் பார்த்துட்டு என்னடி இப்படி எடுக்கிறாங்களேன்னதுக்கு, எடி ஆமாச்சா தூக்கவும் முடியல, தூங்கவும் முடியல, இந்த பக்கம் திரும்பினா இங்கே வலிக்குது, இந்த பக்கம் இந்த கையிலையும் குத்தி இருக்கிறாங்க, இந்த கையில் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி இந்த கையில் 2 கையில் இப்போ ஊசி இருக்கு. இப்போ இங்கேயும் கை வைக்க முடியாது, இங்கேயும் கை வைக்க முடியாது, இப்படியும் திரும்ப முடியாது, இப்படி கஷ்டப்படுறியே அப்படின்னதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவங்க അത്രയും പെട്ടെന്ന് ഞാൻ പോകില്ലച്ചാ, പേടിക്കണ്ട, എന്നെ ശുശ്രൂഷ ഇനിയുണ്ട്, நான் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன், என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைய இருக்குது, எனக்கு நிறைய ஊழியம் இருக்கு, அந்த ஊழியத்தை முடிக்காம நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க பாருங்க. நேத்து என்ன சொல்ல, கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். என்னை அன்போடு வந்து பார்த்த என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல அவங்க 67 இல்ல, ஷெரீந்தா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஷெரீந்தா உட்கார்ந்து இருக்கா. நாங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்து நீ காலையில ஜெபிச்சோம் ஆண்டவர். எப்போ 5 பேரா நாங்க ஜெபிப்போம், இன்னைக்கு நாங்க 4 பேரா தான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம், நாங்க ஜெபிக்க போறோம். தயவு செய்து இன்னைக்கு மம்மிக்கு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் ஷாரோனுக்கு சொன்னாரு, ஆமென், என் சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். ஷெருபினுக்கு சொன்னாரு, என் இளைப்பாறுதல் உனக்கு தருவேன். ஆமாம், ஷெருனுக்கு சொன்னாரு, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், நான் உனக்கு முன்னே போய் உனக்கு கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஆமாம், ஷெரின்னு சொன்னா, பப்பா நான் உள்ள போய் ஹாஸ்பிட்டலில் கால் வைப்பேன், மம்மி 1 லேக் வந்து மல்டி லெவல் ஆயிடுவாங்க. ஆமீன். 11 o'clock இப்போ பார்க்குற டைமு, நான் போய் மம்மியை பார்த்துட்டு வருவேன். கர்த்தர் நல்லவர். இதே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே உட்காந்து, இது அம்மாவுடைய இடம், சாட்சி சொல்லுவாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த இடத்துல உட்காந்து அம்மா சாட்சி சொல்லுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கைகளை கீழே போடுங்க. ஜெபித்து உதவி செய்த
பணத்தாலும் பொருளாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தூரத்திலும் அருகாமையிலும் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆகும் தெரியாது, தேவைகள் அதிகமாக இருக்கு. தயவு செய்து உங்களால் முடிந்த உதவியை கர்த்தருக்கென்று செய்யுங்க. உண்மையாகவே இது ஒரு வேளை உங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கும்னா இன்னைக்கு சொல்கிறேன், பாரத்தோட ஜெபிங்க. உங்களால் கொடுக்க முடியும், ஹெல்ப் பண்ண முடியும்னா செய்யுங்க. அப்படி இல்லையா, நீங்கள் எங்களால் எங்களுக்கு இதுதான் ஜெபிக்க தாயா முடியும்னா தயவு செய்து ஜெபிங்க. ஒருவேளை வந்து பார்த்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீடுகளில் போய் கூட அம்மாவுக்கா ஜெபிங்க. அந்த தாய் இன்னைக்கு மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும், பாடி மட்டும்தான் அங்கே இருக்கும். அங்கே படுத்து ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ செய்தி நடந்துட்டு இருக்கும், பாராத நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். காய்ச்சலாக இருந்தாலும் சரி, சர்ச்சை மட்டும் மிஸ் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். நீங்கள் அந்த தாய்க்கா ஜெபிங்க. ஜெபித்தவங்கள் அனைவருக்கும் ஒத்தாசை அருளின ஆகாரத்தை உண்டு கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் பேர் பேராய் குடும்ப குடும்பமாய் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. குழந்தைகளுக்காக ஜெபிச்சுக்குங்க. இது வரைக்கும் பிள்ளைங்க ஒரு வாரம் ஆச்சு அம்மாவை பார்த்து. இன்னைக்கு தான் ஷெரின் போயிருக்கா. நேற்று நான் சொன்ன இந்த மாதிரி 3 பேர் பிள்ளைங்களை போய் காமிக்கலான்னு பார்த்தா அவங்க ஐசி வார்டில் சொல்லிட்டாங்க 18 இயர்ஸ் பிலோ கீழே இருக்கவங்க பார்க்க முடியாதுன்னு. ஒன்று ஷெர்வின் ஒரே சண்டை, அப்பா நான் உங்கள் மக தானப்பா, நான் அவங்க என் மம்மியை தானே பார்க்க போகிறேன், என் மம்மியை பார்க்கறதுக்கு எப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க, என் மம்மியை நான் பார்க்குறேன்ப்பான்னு. உடனே அப்போ நான் சொன்ன போல மம்மி வார்டுக்கு வந்துடுவாங்க. இல்லைப்பா நான் மம்மி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ரெண்டும் பயங்கர அழுக. இன்னைக்கு ஷெரின் போய் உட்காந்துருக்கா. கத்தக்கு சுத்தமானால் சாயந்தரமே நம்ம எல்லாரும் அவங்கள வார்டில் பார்க்க, விசுவாசிக்கு யாருமே பார்க்கல. இது வரைக்கும் ஐசி வார்டில் அவங்க சொல்கிற டைமில் விசுவாசிக்கு வரல. எல்லாரும் வந்து போனீங்க. ஆமேன். சிஸ்டர் மட்டும் பார்த்துருக்கீங்க. ஆமேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். வரும் நாட்களில் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபித்த, உதவி செய்த, கொடுத்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. சமயம் மிகவும் குறைவாய்த்தான் இருக்கிறது. ஆகையினாலே நான் என்னுடைய செய்தி, தேவ பக்தியினுடைய அடுத்த செய்தி தேவ பயம் எடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அருமையான ஊழியக்காரிக்கு செய்த அற்புதத்திற்காக இன்னைக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு செய்தி என்ன செய்யறோம், அடுத்தது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தை இன்னைக்கு காலையில் ஆவியானவர் என்னோடு பேசின அந்த வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொடுக்க போகிறேன். கரெக்டாக ஒரு 20 நிமிடம் உங்களோட நான் பேசிவிட்டு உங்களையும் நான் உற்சாகப்படுத்தி கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தணும்னு ஒரு ஆமென் சொல்லுங்க. இவ்வளோதான் சந்தோஷமா? அருமையான ஊழியக்காரி அம்மாவுக்காக எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை அடைத்து தாயை கர்த்தர் சுகம் தந்ததுக்காக சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆக கர்த்தர் நல்ல ரிப்போர்ட் தர, பிளேட்லெட்ஸ் இப்போவே ஆமென் 1 லேக்கு மேலே கடந்து போக, எல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் மட்டும் ஆமென். பிசாசு ஜெயிக்க முடியாது. உங்கள் சத்தம் வெளியே வரல பாருங்களேன். ப்ளீஸ் யாரும் உட்கார்ந்துருக்க வேண்டாம். முழங்கால் படியிடுங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. அப்படி எழும்பி நின்று எல்லாரும் ஆண்டவரை கனம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி அப்பா 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 வல்லமை இறங்கட்டும். வல்லமை தாயின் மேல இறங்கி வருவதாக. ஓ ஜீசஸ், இந்த ஊழியக்காரி மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் தந்தீரே. நன்றி 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 ஆவியானவரே. இப்பொழுது ஒரு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் அற்புதம். விடுதலை விடுதலை. ஓ ஜீசஸ், ஒரு வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சுகப்படுத்துமே. மகிமையானவரே வாங்க டாடி. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஓ ரபா பாபா ரிபனா லபா ஷகனா பரபா. ஆமென் ஆமென். அற்புதரே. ஆமென் ஆமென். பாரத்தோடு ஜெபிக்கிறோம்.
பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அற்புதரே, நீர் அற்புதம் செய்யும் தெய்வம், அற்புதம் செய்யும் தெய்வம், அற்புதம் செய்யும் தெய்வம். அற்புதர், 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 வல்லமை. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, மரணத்தை பாதாளத்தை ஜெயித்த வல்லமை, கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுதே. ஆமென், ஆமென். விடுதலை, 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 விடுதலை. ஆமென். இயேசு, இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு, 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 இயேசு. ஆமென். கர்த்தர் விடுதலை தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் ஆமென், கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பா. சொல்லுங்க, இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பா. உன்னை கண்மணி போல் காத்திடுவா. உன்னை கண்மணி போல் காத்திடுவா. அப்பா சொல்லுங்க, சொல்லுங்க சேர்ந்து, கலங்காதே, கலங்காதே. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாரே. உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை, இனி நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசி அது போதும், நீ விசுவாசி அது போதும். விசுவாசி போதும், விசுவாசி அது போதும். சொல்லுவோமா? விசுவாசி அது போதும். கலங்காதே, கலங்காதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆம் பிதாவே, அருமையான ஊழியக்காரியை நீ தொட்டு சுகமாக்குனதற்காய் ஸ்தோத்திரம். சபையாராய், குடும்பமாய், பிள்ளைகளோடு சேர்ந்து பாரத்தோடு அடியார்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியனுடைய மனைவியை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர். உம்முடைய செல்ல பிள்ளை ஆண்டவரே, உமக்காக ராவும் பகலும் ஓடுகிற மகள் ஆண்டவரே. ஆண்டவரே, உயிர் பிச்சை தந்துட்டீர் ஆண்டவரே. ஜீவன் தந்த தெய்வம் ஆண்டவரே, ஆரோக்கியத்தை தாரும். இப்போ இந்த பிளட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை அனுப்பு. நாங்க சேர்ந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகட்டும். 1 lakh மேல இப்பவே இன்க்ரீஸ் ஆகட்டும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும், டெவலப் ஆகட்டும். மகள் இன்றைக்கு கர்த்தர் வார்டுக்கு நாமே இப்பொழுது ஆண்டவரை டிஸ்சார்ஜ் பண்ண வெளியே அனுப்ப கர்த்தர் உதவி செய்யும். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் மகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மகள் சொன்ன சாட்சியின்படி கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்த தெய்வம். இன்னும் ஒவ்வொரு நாளும் பண தேவைகள் அதிகமாக இருக்கிறதப்பா. அந்த தேவைகளுக்கு உம்மை மட்டும் நாங்கள் சார்ந்து இருக்கிறோம், உம்மை மட்டும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பண தேவைகளை சந்திப்பீராக. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்பும் தெய்வம், எங்களுக்காக சுகத்தை கொடுக்கிற தெய்வத்துக்காக நன்றி. சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா கேட்டீங்க. ஆமென். நாங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம்.
கொடுத்த, ஜெபித்து உதவி செய்த, கைகளால் கொடுத்து பொருள்களை உதவி செய்த ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. யாரெல்லாம் வந்து எங்களை பார்த்தார்களோ அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தூரத்திலிருந்து அருகாமையிலிருந்து ஜெபித்தார்களோ, தூரத்திலும் அருகாமையிலிருந்து கொடுத்தார்களோ அவர்கள் கைகள் திடப்படுவதாக. இன்றைக்கு அவங்களுடைய அமௌண்ட் பேங்க் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான் காலையில தேவ சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு என்ன வார்த்தை நீ கொடுக்க போறீ? நான் பேச எனக்கு பலன் இல்லை, இந்த பலிபீடத்தை நிற்க எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களுக்கு கூட தெரியாது. நான் அதிகாலை ஜெபம், இன்னைக்கு குரூப் ப்ரேயர் பொதுவாக அதிகாலை ஜெபிப்போம் நாங்கள் டெய்லியும். ஜேசிஎஃப் குழு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஊழியக்காரங்க ஊழியம் செய்கிறாங்க, சுவிசேஷகர் தான், ஆனால் எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. அதில் நான் எப்பவுமே சண்டே போக மாட்டேன். ஆவியார் அன்னைக்கு அந்த குழுவில் போய் ஜெபினாரு. ஜெபிக்கும் பொழுது ஆவியார் என்னோடு வசனத்தின் மூலமாக பேசினார். அந்த வார்த்தையை நான் உங்களோட பேச போறேன். எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். சத்தமா எடுத்து வாசிமா. ஆமென். ஆமென். ஏசாயா 43 1 முதல் ஆமென் 5ஆம் வசனம் முடிய, 4ஆம் வசனம் முடிய. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியரையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆவியான என்னோட கூட பேசின வார்த்தை என்னோட 1995 தேவன ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆதியாகமம் 12:3 எனக்கு ஆண்டவர் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆஸ்வதிக்கப்படும் சொல்லி எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஊழியத்துக்கு அழைச்சார். அதன் பிறகு நான் பீகார் ஊழியத்துக்கு போறதுக்காக ஆண்டோட கன்ஃபர்மேஷன் பண்ண ஆண்டோட வசனத்தை திரும்பி கேட்டேன். அப்பதான் இந்த ஏசாயா 43:1 இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னாரு. என்ன வார்த்தை? பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று 96 ஆண்டவர் பேசினாரு. மீண்டுமாக அதே கர்த்தர் இன்றைக்கு என்னோடு காலையில பேசினாரு, நீ பயப்படாதே. அடிமை தான் கை கட்டி உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க பிள்ளை, ஆண்டோட பிள்ளை, சுதந்திரவாளி. எவ்வளவு ஆண்டருக்கு தேங்க்ஸ் பண்றீங்களோ அவ்வளவு கையை நீங்க உயர்த்த உயர்த்த அவர் உயர்த்திட்டே இருப்பார். நல்ல உற்சாகமா. ஆமென். அப்பா சொன்னாரு, டேய் நீ பயப்படாதே. ஒரு பெரிய வார்த்தை பாருங்க இது. இந்த வார்த்தை டாக்டர் சொல்லும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம யார பார்க்க போறோமோ வியாதி வரும்போது அந்த டாக்டர் சொல்றாங்க, சார் பயப்படாதீங்க சார், ஒன்றும் ஆகாது சார், தைரியமா இருங்க சார், எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க சார், தைரியமா இருங்க சார். இப்படி சொல்லும் போது எவ்வளவு ஒரு தைரியம் வருது. ஒரு மருத்துவரும் செவிலியர் நர்ஸ் கொடுக்கிற அந்த ஹோப்புக்கு, அவங்க சொல்ற நம்பிக்கையான வார்த்தைக்கு நமக்கு இவ்வளவு தைரியம் வருதுன்னா, படைத்தவராக்கும் சொன்னது நீ பயப்படாதே சொன்னது பூமியில் உள்ள நாசில சுவாசம் உள்ள மனுஷன் இல்ல, அப்பா சொல்றாரு. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வியாதியோடு பலவீனத்தோடு இன்னைக்கு சோர்வோடு மனக்கலக்கத்தோடு ஒருவேளை இந்த ஊழியக்காரிக்காக பாரத்தோடு வந்திருக்கீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு என் தாமே ஊழியக்காரிக்கு நீ செய்யறீல்ல, அதுக்காக இன்னைக்கு அப்பா உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு. உன் தாயை நினைத்து பயப்படாதே, உன் தகப்பனை நினைத்து பயப்படாதே, உன் மனைவி
மனைவியை குறித்து பயப்படாதே, வருங்காலத்தை குறித்து பயப்படாதே. ஹல்லேலூயா. யார் ஆமென் அல்லேலூயா சொல்றாங்களோ அவங்க வீட்டுக்கு இந்த blessing வரும். ஆமென். வரணும்னா நீங்க சொல்லிட்டே போங்க. ஆமென். உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாதே, உன் வேலையை குறித்து பயப்படாதே, வருமானத்தை குறித்து பயப்படாதே, கடனை குறித்து பயப்படாதே. உன் எதிர்காலத்தில் நான் எப்படியாய் வாழ்வேன் என்று பயந்து வந்திருக்கிறையா? உனக்கு ஆண்டவர் உறுதிவாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே. மனிதனை கண்டு பயப்படாதே, பிசாசை கண்டு பயப்படாதே, சூழ்நிலை கண்டு பயப்படாதே என்கிற வார்த்தை, பயப்படாதேங்கிற வார்த்தை இந்த பைபிள்ல 365 தடவை போட்டிருக்காரு. எத்தனை தடவை போட்டிருக்காருங்க? சொல்லுங்க, வாய்த்தன்னு சொல்லுங்களேன். தனியா சொல்லுமா? 365 தடவை பயப்படாதே. யார் சொன்ன தெரியுமா? மனுஷன் இல்ல, கர்த்தர், நம்ம படைச்சவர் சொல்றாரு. ப்ளீஸ், இன்னைக்கு படிப்புல பயந்து வந்திருக்கீங்களா? எக்ஸாமை குறித்து பயந்து வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, என் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோன்னு பயந்து வந்திருக்கீங்களா? ஐயோ பிள்ளை தப்பு பண்ணிடுவான்னு பயப்படுறியா? பயப்படாத. மனைவி தப்பா போயிடுவான்னு நினைக்கிறியா? பயப்படாத. உன் மாமியார் உனக்கு விரோதமா நிப்பான்னு நினைக்க பயப்படாத. அப்பா சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை அவங்ககிட்ட இருந்து மீட்டுட்டேன், சாத்தான் கையிலிருந்து மீட்டுட்டேன், வியாதியிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்தேன், உன் பலவீனத்திலிருந்து நான் மீட்டெடுத்தேன், உன் கடன் பாரத்திலிருந்து நான் மீட்டெடுத்தேன். பயப்படாதப்பா, நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ ஒருவேளை இருதயத்தில் அழுத்தத்தோடு, ஐயோ ஆமென், ஊழியக்காரருடைய மனைவிக்கே இப்படி வந்துச்சுன்னா நம்மெல்லாம் எந்த மூலைன்னு பயப்படுறியா? நானுமே பாரத்தோட தான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு நான் சொன்னது உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு கெடுதல் நினைக்காத ஒரு மனைவி ஆண்டவரே, இந்த பிள்ளை ஆண்டவரே யாருக்கு பாவம் செஞ்சதில்லை, யாருக்கு துரோகம் செஞ்சதில்லை, யார் மனசையும் நோக பண்ண மாட்டா. இவ்வளோ நல்ல அன்புடைய ஒரு பெண்ணை நீங்க கொடுத்துட்டு அவள் இன்னைக்கு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காளே, வாழ்வா சாவா. இன்னைக்கு உயிருங்கும் போது, இன்னைக்கு இத்தனை கையெழுத்து நேற்று வாங்கும் போது அவங்க கையெழுத்து, சார் ஐசியூ வார்டுக்குள்ள போகும்போது கையெழுத்து, எமர்ஜென்சி கேருக்கு போகும்போது கையெழுத்து, அவங்க பிளேட்லெட் போடும்போது கையெழுத்து, ஆமீன், பிளட் கொடுக்கும்போது கையெழுத்து, ஆமீன் ஆமீன். ஒவ்வொரு கையெழுத்து வாங்கும்போது மேல படிச்சு பார்த்தா, இது ஆபத்துக்குரிய, ஆபத்து வந்தாலும் விபத்து நேரிட்டாலும் என்ன நடந்தாலும் இதற்கு ஆமீன் நிர்வாகம் பொறுப்பு அல்ல, இது தாங்களாகவே, இது என்னங்க இதனுடைய பொறுப்புன்னு சொல்வதற்கு நீங்க கையெழுத்து போட்டு ரேகை வேற வைக்க சொன்னாங்க. ரேகை எத்தனை ரேகை வச்சிருந்தீங்களா? எனக்கு தெரியும். இந்த ரேகையை படைச்சவரு, நீ ப்ளூ இங்க்ல தான் ரேகை, பேடு இங்க் பேடுல வாங்குற இந்த ரேகையே படைச்சவரு அந்த பிள்ளையினுடைய எழுத்தாணிய கர்த்தர் கையில் வைத்திருக்கிறார். ஆமென். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை அல்ல. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, ஒருவேளை கையில ரேகை வைக்க சொல்லலாம், ஒருவேளை ஆமென் சோத்திரம் மனுஷன் கையெழுத்து போட சொல்லலாம். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ பயப்படாதே. உன்னை வியாதியிலிருந்து மீட்டு கொண்டேன், உன் பலவீனத்திலிருந்து மீட்டு கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுவியா? ஆமென். ஃபியூச்சரை குறித்து ரொம்ப நடுங்கி இருக்கியா? இன்னைக்கு அப்பா சொல்ற, பயப்படாத. வியாதி நினைச்சு கவலையில வந்திருக்கீல்ல, யாரும் இல்லை இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப நொந்து இருக்கீல்ல, பயப்படாத. கர்த்தர் இப்பவே அந்த முதுகு தண்டுபடத்தில் அப்பாவுடைய கரத்தை வைக்கிறாரு. நீ வீட்டுக்கு போகும்போது அவன் அந்த வழியில துடிக்க மாட்டாரு. அவன் நடக்க வைக்கிற தெய்வம். அந்த எலும்புகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே, உருவேற்படுவதற்கு முன்பாகவே அவன் அவரையே நம்பி இவர் கையை பிடித்த நாளில சொன்னேன், உங்களை நம்பி இந்த மனுஷனுடைய கையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டீல. ஆமீன். தாலிவோ ஆமீன் இந்த மோதிரத்தை நம்பல, ஆமீன் இந்த கைகள் கொடுத்த அந்த வேதாகமத்தை நம்புறேன்னா இந்த பைபிள் உன்னை சும்மா இருக்க விடாது. உன்னை பாதுகாக்கிற நல்ல ஒரு சக்தி நிறைந்த வேத வார்த்தை. கைகளை விரித்து சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் ஆவியானவர்களோடு பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. ஸ்பெஷல் கேர். எல்லாரும் சொல்லும்போது ஒரே மாதிரி சொல்லுங்க. பக்கத்தில் கையை கொடுத்து பயப்படாதேன்னு சொல்லுங்க. சொல்லும் போதே பயப்படுத்திடாதீங்க. கையை கொடுப்பா, மர்ம மேல கோவமா? ஆமா. பக்கத்தில் கை கொடுத்து லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுத்திடாதீங்க. முகத்தை காமிச்சிடாதீங்க, கண்ணெல்லாம் உருட்டிடாதீங்க. பக்கத்தில் சொல்லுமா, ஏமா மிரட்டுற, பயப்படாதேன்னு சொல்லு. இந்த பக்கத்தில் சொல்லு. ஹல்லேலூயா. ஏப்பா நீ தனி ராஜ்யமா, பயப்படாதேன்னு. ஆமென். பக்கத்தில் வா, அங்கே நில்லு, பயப்படாத. சாத்து கைகளை உயர்த்து.
இப்ப சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஐயோ என்ன தூக்கறதுக்கு பயம் பார்த்தேன். ஏம்மா சொல்ல மாட்டியா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. இந்த வசனத்தை சொல்லிட்டே போங்க. பயந்து வந்துட்டீங்கள, இவ எப்படி ஆக போறாளோ, என்ன பண்ண போறாளோ, இனி நிச்சயமா பிஸ்னஸ் என்ன ஆகும், லைஃப் என்ன ஆகும், இது லைஃபா நைஃபா, இது வைஃபா நைஃபா, நைஃபா பார்க்காதப்பா, அது லைஃபுப்பா. நைஃப்னா கத்தி, உன் வைஃப் கத்தி கிடையாதுப்பா. வைஃப் கத்தியா? அமைதியா இருக்கீங்கன்னு ஆமான்னு அர்த்தம், இல்லைன்னு சொல்லிருங்க, தப்பிச்சிடுங்க. இது நைஃப் கிடையாது, ஆண்டவர் கொடுத்த லைஃப், ஜீவன். சொல்லுமா, ஜீவன். பயப்படவே பயப்படாத. உன் குடும்பத்தை பிசாசு பிரிக்கவே முடியாது. உன் குடும்பத்தை பிசாசு அழிக்கவே முடியாது. உன் பிள்ளை அழிக்கவே முடியாது. கருவுல ஒரு பிள்ளை உருவாகும். உன் வளர்ந்த பிள்ளையை கத்த பாதுகாக்க போறாரு. உன் குடும்பத்தை வம்சத்தை தொடவே முடியாது. உன் எண்ணத்தில் இருக்கிற பயத்தை கத்த வெளியெடுக்கட்டும். உன் சிந்தனைக்குள்ள இருக்கிற பயத்தை வெளியெடுக்கட்டும். ஆமேன்னு வீட்டுக்கு வரும், இல்லைன்னு இப்படியே உட்கார வேண்டியதான். ஐயோ நான் சொந்தக்கார வீட்டுக்கு ஃபங்க்ஷனை விட்டுட்டேனேன்னு. உன் ஃபங்க்ஷனுக்கு ஆண்டவர் வரணுமா சொல்லு ஆமேன்னு. ஃபங்க்ஷனை விட்டுலாம், ஆண்டவர் ஃபங்க்ஷன் பண்ணணும். அதை இந்த ஃபங்க்ஷனை விட்டுரு. ஒருவேளை சோத்தை கம்மி அவன் திட்டத்தான் செய்வான். மாமா வரலாம், மச்சான் வரலாம், வரமாட்டான்டா. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பொழுதுபோக்கு, நான் வரமாட்டேன். வேணுமா ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு மேலே வெயி, சோறு உன்ன வரேன். சிரிச்சு சொல்லுப்பா. சொந்தமா உனக்கு ஏதோ என்னது என்ன கொடுப்பாங்க பாது, மொய்யு. மொய்யு கொடுக்குறேன், நான் சாயந்தரம் வந்து கொடுக்குறேன். நான் மெய்ய காலையில் பார்க்க போறேன். எனக்கு மெய்யானவர் ஒருத்தர் இருக்கிறாரு. பொய்யான உலகத்தில் ஒரு மெய்யான தெய்வம் இருக்கிறாரு. ஓ ஹோ ஜீசஸ். இன்னைக்கு என்ன கொடுத்தாலும் ஓய்வு நாள நான் ஆண்டவரை விட்டுட்டு வரமாட்டேன்ப்பா சொல்லுப்பா. அப்பதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன், நீ ஐசி வார்டுக்கே போனாலும் ஆண்டவர் ஜீவன் எடுக்க விட மாட்டாரு. அங்க படுத்துட்டும் கூட அந்நிய பாஷை சொல்லி ஆமென். பவுல் சீலா ஆராதித்த போது பக்கத்தில் இருக்கிற சிறைச்சாலை கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல, ஆமென், தொழுமரத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல நீ ஆராதிக்கிற தேவ ஓ நெருப்புல சாத்ராக் மேஷாக்கை போல நெருப்புல தூக்கி போட்டாலும் சரி, ஒரு ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென். நீ நெருப்புலயா தூக்கி போடு, அக்கினி உன் மேல் பச்சாது. அத கீழே வருது பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, சொல்லுப்பா இரண்டாம் வசனம், தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பார்த்து பயந்தார்கள். ஐயோ பின்னாடி பார்வோன் வரானே, ஆமே நாளையில முன்னாடி செங்கடல் இருக்கிறதே. இந்த தண்ணீரை கண்டு பயந்த போது மோசே பார்த்து சொன்ன, நீங்க சும்மா இருப்பீர்கள். கையை உயர்த்தி, நீ சும்மா இரு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பிரதர், தண்ணியை கண்டு பயந்து நிக்கிறியா தம்பு? ஹலோ, முன்னாடி இருக்கிற தண்ணியை பார்த்து பயப்படுறியா? பயப்படாத. பின்னாடி இருக்க பார்வோன் பிசாசு துரத்துறான், ஃபாலோ பண்றான். பயப்படுறியா? பயப்படாத. ஆமென். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவர் அவர் நமக்காக எழும்பி நிற்பார். பார்வோனுக்கு நடுவே எழும்பி நிற்பார். கையை தட்டி ஆமென் கிளாப் பண்ணி வாங்கிக்க. இன்னைக்கு சொல்லு, முன்னாடி இருக்கிற தண்ணிவோ பின்னாடி இருக்கிற மனுஷனை கண்டு பயப்பட மாட்டேன். எனக்கு கூட இருக்கிற ஒரு பெரியவர், அவர் சொல்ற, நீ சும்மா இரு, வாயை வச்சு சும்மா இரு. எதை வச்சு சும்மா இரு? இந்த வாயினாலதான் நிறைய கெட்டு போச்சு. நம்புவீங்களா? ஜான நான் கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? ஜானு அந்த இக்கட்டான சூழ்நிலையில அம்மா சொல்றாங்க, ஏங்க நம்ம சபைக்குள்ளத்தில் குணமாக்கும் வல்லமையை பெற்றுட்டேன்னு அவ்வளவு தூரம் நம்பர் எல்லாம் சொல்லி சாட்சியா சொன்னல, நம்ம ஜானு கூப்பிடுங்க, அவட்ட சொல்லுங்க. நைட்டு கூப்பிட்டேன் தெரியுமா? ஜானு கூப்பிட்டு சொல்லுங்க, ஜானு ஜெபிப்பாரு. அங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம். எப்படி நீ சொன்னது சாட்சியா சொன்னது அம்மா மைண்ட்ல இருக்குது. அந்த முடியாத கண்டிஷன், ஜான கூப்பிடுங்க, குணமாக்கும் வல்லமை இருக்குன்னு நம்ம எத்தனை பேரை குணமாக்கி இருக்கோம். இன்னைக்கு சொல்லட்டுமா, இவர் தாங்க தண்ணீரை கடக்க வைக்கிறவா. ஹல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருப்பேங்கிற. ஏதோ புரியுதா உங்களுக்கு? செங்கடல்ல வரும்போது மனுஷன் கூட வரமாட்டான். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இப்போ செங்கடல்ல தானே கடந்துட்டு இருக்கிறாங்க. நான் ஐசி வார்டுக்கு எனக்கு டைமிங் கொடுக்குறாங்க, 2 நிமிஷத்துல போயிட்டு வெளியே வரணும்னு. நான் மனைவியை என் கணவனாக இருந்தாலும் அவரை பார்க்க என்னால் முடியாது.
அவர்களை பக்கத்தில் உட்கார நினைச்சாலும் முடியாது. அப்ப நான் ஒண்ணு புரியுது, மருத்துவம் என்னை தகப்பன் கணவனை விட்டு பிரித்து விடும். மருத்துவம் பெற்றோரை விட்டு பிரித்து விடும். மருத்துவம் பக்கத்தில் இருக்கிற மனிதனை விட்டு பிரித்து விடும். மருத்துவம் மனிதனை விட்டு பிரித்து விடும். நான் சொல்லுகிறேன், மருத்துவமனைக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த இடத்திலும் ஒரு பலமுள்ள கை வரணும்னா, ஹலோ, உன் அப்பா வராத இடம் ஐசியூ வார்டா இருக்கலாம், உன் தாய் வராத இடம் ஒரு மருத்துவமனையா இருக்கலாம். படைத்தவர் அங்க நிற்கிறார். படைத்தவர் எழும்பி நிற்பார். அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏமா கல்யாணம் பண்ணி உங்க அப்பா எங்க போனாரு? கல்யாணம் பண்ணி கொடுத்தாருல, எங்கன்னு கேட்டேன். எங்க போயிட்டாரு? போயிட்டாரு மேலோகத்துக்கு. எங்க உங்க அப்பா? போயிட்டாரு மேலோகத்துக்கு. கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்பா மேல போலாம், ஆனா கல்யாணத்துக்கும் கூட நின்ன அப்பா இப்போ கூடத்தான் சொல்லுங்கிறேன் இருக்கிறாரு. நல்லவனோ கெட்டவனோ, நல்லவளோ பொல்லாதவளோ, நல்ல பிள்ளையோ பொல்லாத பிள்ளையோ மேட்டர் கிடையாது. என் பையன் தான் கடைசி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பொண்ணு யாருமே கடைசி கிடையாது. என் ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு, ஹலோ, உலகத்தின் முடிவு பரியந்தமும், தம்பே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் சொல்ல மாட்டியா, நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்ன இயேசு அவர் சொல்றாரு. மனுஷன் கூட இருப்பேன்னு சொல்லுவான், அவன் இப்ப இருக்க முடியல. பாருங்க, பரீட்சை ஹாலுக்கு போனா இருக்க முடியாது. இப்படி பல விதமான சோதனைகள் வரும், இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தண்ணீரை கடக்கும் போது நான் என்ன செய்வேன் சொல்லுப்பா, உன்னோடு நான் இருப்பேன். அடுத்தது என்னங்க? ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் பாருங்க, இவங்க செங்கடலை கடந்துட்டாங்க. ஆமீன். ஆறுகளை எங்க பார்க்கணுங்க? யோர்தான் நதி, அது ஆறா ஓடுது. என்ன செய்ய முடியும்? அது புரண்டுமே மேல வந்து விழுந்துருமான்னு பயப்படும் போது ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போட்டுட்டார். உடன்படிக்கை பெட்டினா என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பலகை, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை முன்னாடி செல்லும் போது உண்மையா சொல்றேன், பாதுகாக்கிற கர்த்தர் இருக்காரு. பயப்பட்டு வந்திருக்கியா? பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, நீ ரொம்ப பயந்துட்டு இருக்கையில, அவன் கடங்காரன் வந்து வீட்டை பூட்டிட்டு போயிடுவான். கடங்காரன் வந்து வீட்டை அடமானம் வச்ச வீட்டுக்கு ஜப்தி பண்ணிடுவான். சீல் போட்டுருவான். ஹலோ, கடங்காரன் வந்து வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். கடங்காரன் வந்து மொபைலை பிடுங்கிட்டு போயிடுவான். கடங்காரன் வந்து மொபைல் அங்கிருந்தே லாக் பண்ணிடுவான். இப்பெல்லாம் மொபைலை எங்க வாங்கணும் அங்கே லாக் பண்ண முடியும். லாக் பண்ணிட்டு போயிடுவான். ஐயோ, நம்ம போட்ட நகை அடமானத்தை வச்சது முழுகிருமோ? ஹலோ, முழுகாது. உங்களுக்கு முழுகணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? வாயினால சொல்லுங்க. என்னங்க சொல்ல மாட்டீங்களா? என்ன ஏன் இப்படி வெக்கம்? வாயை திறந்து சொல்ல. அது முழுகாது. ஏன்னா அது என் மேல் புரளுவதில்லை. அதுல நான் கடப்பேன், நான் நடப்பேன். எதுவுமே நான் புரட்டாதியா. சத்தமா சொல்லு. ஆமீன். தண்ணீர்கள் மேல் நடக்கும் போதும் என்ன செய்யாதா? தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் என்ன செய்வதில்லை, அக்னி நடக்கும் போது அக்னி ஜுவாலை உன் என்ன செய்யாது, பச்சாது. ஆராதிக்கும் போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை என்ன செஞ்சதுங்க? அந்த நெருப்பு பற்ற வைத்த நினைச்சது. ஆனா கர்த்தர் விடவே இல்லைங்க, பாதுகாப்பை கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. நான் ரொம்ப சோர்ந்து போய் கவலைப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க கொடுத்தார் பாருங்க. அவர் சொல்றாரு 3ஆம் வசனம், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தரை மீட்கும் பொருளாக எதை தருவேன்? எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு எப்படிப்பட்டவன்? அருமையான படியினாலே கனம் பெற்றாய். நீதான் கனம் பெறுவாய். கனம் பெற்றாய். நானும் உன்னை என்ன செஞ்சேன்? ஆதலால் சிநேகித்தேன். அதுல உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உனக்கு ஈடாக ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆகினால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 103ஆம் சங்கீதம் 3-4 வாசிங்க. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம்
குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானவன் வயது எப்படி இருக்குமாம்? திரும்ப வாழ வயது போலாகுமாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஆகையினால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆமென் 34ஆம் சங்கீதம் ஆமென் 17ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். சங்கீதம் 34:17 முதல், நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். 19ஆம் வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? காப்பாற்றுகிறார். அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எத்தனை சொல்றீங்க? எலும்பை பாதுகாக்கிறாரப்பா? சத்தத்தை உயர்த்தி சொல்லு. எதை பாதுகாக்கிறாரா? ஆமா, உபத்திரவப்படுவது, உபத்திரவங்களை குறித்து நாம் கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். அருமையான ஊழியக்காரர் சொல்லும் போது, இவ்வளவு பெரிய உபத்திரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இங்கிருந்து கோயம்புத்தூர் போகும்போது நான் ஏறி, அதாவது ஆம்புலன்ஸ்ல படுக்க வைக்கிறதுக்காக கொண்டு போகும்போது அவங்கள ஆம்புலன்ஸ்ல படுக்க, இது வரைக்கும் நான் ஆம்புலன்ஸ்ல ஏறினதே கிடையாது, அவங்களும் ஆம்புலன்ஸ்ல ஏறினதே கிடையாது. ஏறி அவங்கள படுக்க வைக்கிறதுக்கு நான் அப்படியே பயங்கர பாரத்தோட உள்ள ஏறுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆம்புலன்ஸ்ல உட்கார்றேன் பின்னாடி. இது வரைக்கும் நான் அப்படி உட்கார்ந்தது கிடையாது. அப்ப அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி அப்படி உள்ள அப்படி வண்டி போகுதுங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, இங்க உபத்திரவம் நான் படலைன்னா, இங்க நான் உபத்திரவப்படலைன்னா பரலோகத்துல உபத்திரவப்பட்டவனுக்கு தான் பரலோகம் போட்டிருக்குது. இவர்கள் யார் எடுத்துக்கொள்ளாம அந்த வசனத்தை சொன்னாங்க பாருங்க. வசனம் தாங்க அவங்களை காப்பாத்துச்சு. பாருங்க என்ன வசனம் பாருங்க. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், வாசிங்க. 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹலோ, அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏமா இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோமே, ஐயோ உனக்கு இப்படி பிரச்சனை இப்படி வந்துருச்சு அப்படின்னதுக்கு அவங்க சொன்னாங்க, உபத்திரவப்பட்டவர்களாயிருந்தா மட்டும்தான் அந்த ராஜ்யத்தில் போய் நிற்க முடியுமா? உங்களுக்கு உபத்திரம் இல்லையா? உபத்திரத்தை கண்டு வேண்டாங்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லட்டுமா, யார் உபத்திரவப்பட்டாங்களோ அது நல்லதுன்னு சொல்லுங்க. ஏனென்றால் அந்த வருகிற யாருக்காவது சரீரத்தில் உபத்திரம் வரும், இல்ல பணத்தின் மூலமா உபத்திரம் வரும், இல்ல பொருளாதாரத்தில் உபத்திரம் வரும், எதுல வேணா உபத்திரம் வரும். ஆனா வந்தா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தின் மூலமாய் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். பைபிள் சொல்லுகிறது, இவர்கள் யார்? என்ன போட்டிருக்கீங்க? ஆமென். பரலோகத்தில் போனோன்னு இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். தோய்த்து, அப்ப ரத்தத்தினால் அப்ப எவ்வளவு உபத்திரம் வருதோ, நம்முடைய வஸ்திரமானது தோய்த்து. எப்படி துணி எவ்வளவு அழுக்கு இருக்குதோ பிரதர், உங்க அழுக்கு துணியை வச்சுங்களேன், நீங்க அதுக்கு சோப்பு எப்படி போடுவீங்க? கொஞ்சமா போடுவீங்களா? அம்மா கவனிக்கிறீங்களா? ஒரு வெள்ளை சட்டை அழுக்காயிருச்சு, எப்படியோ ஒரு சின்ன பீஸ் சோப்பு தான் போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? நல்ல சோப்பு மட்டுமா போடுவீங்க? என்னெல்லாம் போடுவீங்க? சர்ஃப் போடுவீங்க, உங்க ப்ளீச்சிங் பவுடர் போடுவீங்க, டினோபால் போடுவீங்க, என்னெல்லாம் ஒயிட்னர் என்னெல்லாம் போட முடியுமோ ஷைன் பண்றதுக்கு அத்தனையும் போட்டு அதை கழுவி அழுக்கு இருக்கிற இடத்துல என்ன செஞ்சிருவீங்க? அந்த ஆமீன் சோப்பை போட்டு கிளீன் பண்ற மாதிரி நமக்கு எவ்வளவு உபத்திரம் வருதோ அவ்வளவு அவருடைய ரத்தத்தினாலே நம்மை தோய்த்து தேய்த்து சுத்தப்படுத்தி பியூர் வெள்ளை ஆக்கிற வரைக்கும் அவர் கழுவிட்டே இருப்பாரா? ஒரு அல்லேலூயா சொல்ல. ஒவ்வொரு உபத்திரம் வரும்போது சொல்லு, நான் கழுவப்படுகிறேன். எனக்கு பலவீனம் வரும்போது பயப்பட மாட்டேன், வியாதி வரும்போது பயப்பட மாட்டேன், பிரச்சனை வரும்போது பயப்பட மாட்டேன், நெருக்கம் வரும்போது பயப்பட மாட்டேன். நான் சுத்தமாக்க போறேன். நான் கழுவுறேன்.
எவ்வளவு சோப்பு போடுறோமோ அவ்வளவு வாசனை வரும், எவ்வளவு சோப்பு பண்ணும் அவ்வளவு பளிச்சுனாயிருவோம். சுத்தமாக ஆக அப்பாவுக்கு முன்னாடி போய், இது ஆட்டுக்குட்டியோட ரத்தம், இயேசுவின் ரத்தம் பாவங்களை கழுவும், இயேசுவின் ரத்தம் வியாதியை சுகமாக்கும், இயேசுவின் ரத்தம் சாபங்களை நீக்கும், இயேசுவின் ரத்தம் நீ ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என்ன ஆவாங்களாம், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து. பாத்தீங்களா, எங்க ஆண்டவருடைய சிங்காசனம் வேணும்னு நினைக்கிறீங்களா? கவனிக்கல. பாத்தியா, உங்களை தான் போக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன சொன்ன, எங்க போய் நிக்கணுமா? இங்க சேர் வேணுமா, இங்க பதவி வேணுமா? எனக்கு சேர் கொடுக்கல, எனக்கு இருக்க கொடுக்கல, பாய் கொடுக்கல, எனக்கு என்ன கனம் பண்ணல அப்படி நினைக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஆண்டவர் நிக்க வைக்கிற ஒரே ஒரு கேட்டகரி என்ன தெரியுங்களா? என்ன கேட்டகரி சொல்லுங்க, சத்தமா சொல்லுமா. யார் உபத்திரவம், யாருக்காக? நீ செஞ்ச பாவத்துக்கு வர உபத்திரவம் அல்ல, கர்த்தருக்காக வியாதியை குணமாக்கணும் விசுவாசத்துல நிக்கிற பாத்தியா? அற்புதம் செய்வாரா விசுவாசத்தில் நிக்கிற பாத்தியா? அந்த விசுவாசத்தினுடைய பலனாக பிரதர், என்னைக்கோ நீ தூக்கு மாட்டி சாக வேண்டியது, கவனிக்கிறீங்களா? என்னைக்கோ நீ செத்து போக வேண்டியது, என்னைக்கோ நீ பூமியில நீ போயிருக்க வேண்டியது, இன்னைக்கு நீ உயிர் பிழைச்சிருக்கிறேன்னா, இன்னைக்கு உயிர் வாழ்ந்தாதான் அன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஒரு நாள் சிங்காசனத்துக்கு முன்னாடி உபத்திரவம் வந்தாலும் அவைகள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. என்ன உபத்திரம் வந்தாலும், வியாதி வந்தாலும், என்ன வியாகுலம் வந்தாலும், பட்டினி வந்தாலும், பசி வந்தாலும், நாசமோசங்கள் வந்தாலும், சொல்லுங்க, என்ன இயேசுவின் அன்பை விட்டு, சத்தமா சொல்லுங்க, பிரிக்கவே மாட்டாது. அப்படியே நிக்க முடியுங்க. நீங்க ஆட்டுக்குட்டியான சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நின்று எப்படி நிப்பாங்களா? இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆலயத்தில் வந்து எதுக்கு உங்களை வர சொன்ன தெரியுமா? ஹலோ, எதுக்கு சர்ச்சுக்கு வாங்க? பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறக்கா? இல்லப்பா, கல்யாணம் நாளைக்கு நடந்துடும், நீ வந்தாலும் வரல நடக்கும். நீ இங்க ஆலயத்தில் சேவிச்சாதான், தேவ ஆலயம் ஒன்று இருக்கு, இயேசு நிக்கிற இடம், அங்க சேவிக்க முடியும். நீங்க இந்த சண்டே வேல்யூ கொடுத்து வரீங்க பாத்தீங்களா? என்ன காரணம் தெரியுமா? எங்க நின்னால் எங்க நிக்கலாம் சொல்லுங்க, சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவர் ஏசப்பா நிக்கிற இடத்துல போய் நிக்கலாம். இங்க உனக்கு நிக்கணும்னா நீ வா, அங்க நிப்ப. ஆலயத்துல பாதங்கள் வந்து பதிஞ்சிருச்சுனா, எத்தனை பேர் ஆலயத்துல வந்து நிக்கிறீங்க? கை உயர்த்தி சொல்லுங்க. பரலோகத்தில் ஏசப்பாவுடைய இடத்துல ஒரு ஆலயம் இருக்கு. ஆமென். இயேசுவே அங்க நிப்பாரு, அவருக்கு முன்னாடி உங்களை நிக்க வைப்பாரா? அல்லேலூயா. ஆகினால் தான் பைபிள் சொல்லப்படுகிறது, என்ன போட்டிருக்கீங்க? ஆமென், நிற்பார்கள். ஆமென். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். 16ஆம் வசனம், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதில்லை. பாருங்க, கவனிக்கிறீங்களா? இங்க பசி, பட்டினி, பஞ்சம், கஷ்டம், நஷ்டம், பண கஷ்டம் எல்லாம் பட்டினி தானே பிரதர்? கவனிக்கிறீங்களா? சிஸ்டர் பாருங்க, பசி பட்டினி யாருக்குன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்தோடனே நிறைய நெருக்கடி வரும். நான் ஜெபிச்சனே கிடைக்கலையே, நான் ஆலயத்துக்கு வந்த நடக்கலையே என்கிற மனசு ரொம்ப கவலைப்படும். நான் சொல்லட்டுமா, இங்க வரும்போது பசி இருக்கலாம், ஆனா ஒரு ராஜ்யம் ஒன்று உண்டு. பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயில் ஆகிலும் உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஐயோ டைம் ஆயிடுச்சு, இன்னும் வெயில் அடிக்குமே நினைச்சு இங்க கவலைப்படுறீங்களா? இங்க மேல வெயில் பட்டு நீ கவனிக்கிறீங்களா பிரதர்? செவப்பா இருக்கிற நீ கருப்பாயிட்டன்னு கவலைப்படாத. செவப்பா வந்தேன் சர்ச்சுக்கு, சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது கருத்து போயிட்டேன்னு கவலைப்படுறியா? இங்க வெயில் பட்டு நீ கருத்து போயிட்டினாலும் பைபிள் சொல்லுது, அங்க உன் மேல் வெயிலும் கூட படாதான். என்ன வார்த்தைங்க!
என்ன வார்த்தைங்க! இங்க வெயில்ல நான் ஆண்டவருக்கா நின்னா, உபத்திரப்பட்டனா, நெருக்கப்பட்டனா, பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு நிழல் வச்சிருக்கிறாரா? இங்க பூமியில நிழல் தேடாதீங்க பிரதர், பரலோகத்தில் ஒரு நிழல் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏமா வெயில பாடுபடுற இல்ல, என் வெயில நான் பாடுபடுறது என் கணவன் பார்க்கல, வெயில நான் பாடுபடுறது என் மனைவி பார்க்கல, நான் வெளியே படுற கஷ்டம் என் குழந்தைங்களுக்கு தெரியல. பரவாயில்ல, இங்க நீ எவ்வளவு ஆண்டவருக்காக வெயில்ல நீ அலைஞ்சாலும் இந்த ஊழியத்துடைய பிரதிபலன், ஆண்டவருக்காக நிக்கிற அந்த பிரதிபலன் அங்கே வெயிலாகிலும் அவன் என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை. உன்மேல் ஆண்டவர் நிழலாய் தம்முடைய கரத்தை வைத்திருப்பாராம். பாருங்க, படுவதில்லை. 17ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசன மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு ஊற்றுகளடைக்கு நடத்துவார். சேர்ந்து வாசிப்போமா? தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா நீங்க இந்த பூமியில யாரெல்லாம் கண்ணீர் விடுறீங்க? கண்ணீர் இல்லாதவங்க மட்டும் கையை வைத்து வரல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, எல்லாருக்குமே கண்ணீர் இருக்கா? எதிர்காலத்து குறித்து கண்ணீர் இருக்குல்ல? இங்க நீ அழறியா? ஹலோ, இங்க அழுகிற தங்கச்சி, இங்க அழுகிற தம்பி, இங்க அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என்ன ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தாமே ஆமென் என்ன செய்வாரு, அவர்களுடைய முகத்தில் உள்ள கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஏங்க, நீ கண்ணீர் ஓடுறதும் பிள்ளை கூட கண்ணை துடைக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உங்க குழந்தை அப்படி பண்ணுனா தெரியல. ஷாரோன், ஷெரின், ஷெரின் 3 பேருமே நான் இதுக்கு கை குழந்தையா இருக்கும்போது நான் அழுது ஜெபிச்சேன்னா இதுக்கு 3 வந்து தத்தி தத்தி வந்து அது நடக்கிற ஸ்டைலை பார்க்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. அந்த அழுது ஜெபிக்கிற நேரத்தில் ஹலோ அதுக்கு தெரிஞ்சது அப்பா அழுகிறாருன்னு. ஆனால் எதுக்கு அழுகிறான்னு குழந்தைக்கு தெரியாது. இந்த 3 குழந்தைங்களுக்கு வந்து அந்த கண்ணீரை என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே தொடச்சி விடும். ஏங்க, கண்ணீரை தொடக்குங்க. நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து குழந்தைங்களை ஆசீர்வதிப்பேன். என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு வச்சிருக்கிற குழந்தைங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கு உன் பிள்ளை கண்ணீர் வரவழைக்கிறவனா இருக்கலாம். உன் கணவன் உன்னை கண்ணீர் வரவழைக்கிறவனா இருக்கலாம். ஹலோ, உன் சோதனை உனக்கு அப்படி வந்துருச்சு. நான் இந்த 1 வாரத்தில் அழுத மாதிரி எப்பவுமே அழுததில்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிப்பு, ஒரே ஒரு மனைவி, அம்மா தான். இந்த 1 வாரத்தில் அழுகாச்சு. தனியா உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிருவேன். யாராவது வந்து என்னை பார்க்க வந்தாங்க பிரச்சனை இல்லை, தனியா உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிருவேன். டாக்டர், நர்ஸ் வெளியே ஒரு தடவை வெளியே வந்துட்டாங்கன்னா, மா லின்சி மேடம் நல்லா இருக்காங்களா? லின்சி அட்டெண்டர் நானேம்மா, அவங்கள்ட்ட சொல்லு நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லுமா. ஒவ்வொரு டைம் வெளியே வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு பொண்ணு பேரை கேட்டு வச்சுக்குவேன். பாப்பா, நான் ஒரு பாஸ்டர்மா, அந்த அம்மா ஊழியக்காரிமா, அவங்கள பத்திரமா பார்த்துக்கம்மா. அண்ணா நல்லா இருக்காங்கண்ணா, பேசுறாங்களாம்மா, பேசுறாங்கண்ணா, கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு டைம் ஒரு நர்ஸ் வெளியே ஓடி வந்துச்சுன்னா போதும், நம்ம தான் பார்க்க முடியல. அவங்கள போய் பார்க்கும்போது, இங்கே மருத்துவமனையில் இருக்கும்போது சரி, ஒவ்வொரு இடத்துல அவங்கள போய் பார்த்து 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 அவங்கள ஜோம் பண்ணிட்டே இந்த 1 வாரம் ஃபுல்லாக தனியாக இருந்துட்டுனா ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என்ன ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு அப்படியா, வண்டி காரில் போனாலும் சரி, பைக்கில் ஆக்டிவாவில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கண்ணீரோடு ஜெபிச்சுட்டே இருந்தேன். அதனால் இன்னைக்கு உயிர் பிழைச்சி இன்னைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் பெரியவர், சீக்கிரமாக குணமாக்குவார். இன்னைக்கு சொல்லட்டுமா, கண்ணீரோடு வந்திருக்கிறாயா பிரதர்? சகோதரியே, நீ ஏதோ நினைச்சு கண்ணீர் போட்டிருக்க. ஏசப்பா சொல்றாரு, உன் கண்ணீர் யாவையும் துடைக்கிற நேரம். அப்படியே எழுமி நிற்போமா, கண்களை அடைப்போம். பிரதர் நெகிமே ஆயத்தமா இருங்க. எல்லாரும் எழுமி நிற்போம், கண்களை அடைத்துக் கொள்வோம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து, நீ பயப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே
இவ்வளவுதான் சத்தமா? ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டவங்களை மட்டும் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா இது தேவனுடைய ஆலயம். நீ வந்திருக்கிறவனுடைய கோரிக்கைகளை, உன்னுடைய விண்ணப்பங்களுடைய தேவைகளை சொல்ற இடம் இது. வாயத்திறந்து சொல்லு, ஆண்டவரே ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவரே? ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். நீ பயப்படாதேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் இனி வியாதியை கண்டு பயப்பட மாட்டேன், என் பலவீனத்தை கண்டு பயப்பட மாட்டேன், கண்ணீரை துடைக்கிறவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். தண்ணீர்களை ஆமென் கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். ஆமென். ஆறுகளை கடக்கும் போது ஆமென் ஆமென் அவைகள் உன் மேல் புரளுவதில்லை. அக்கினி நடக்கும்போது வேகாது இருப்பாய் சொன்னீங்க. அக்கினி ஜுவாலை பற்றாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி பற்றவில்லை என்றால் எங்களை எந்த பிசாசும் எந்த உபத்திரவமும் எங்களை பற்றாது. சத்தமா சொல்லுப்பா. இயேசு இந்த வார்த்தையின் மூலமாய் சொல்றாரு, உன் கண்ணீர் யாவை நான் துடைப்பேன். உபத்திரவப்பட்ட மகனே மகளே, உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கேட்ட வார்த்தைக்காக, வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அருமையான ஊழியக்காரிக்காக, அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம சேர்ந்து ஜெபிக்க போறோம். பிரதர் நெகேமியா இறுதி ஜெபத்தை செய்வார். ஸ்தோத்திரம். அன்னைக்கு எல்லாரும் கைகளை உயர்த்தி அவர் ஜெபிக்கும் போது சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை கேட்ட வார்த்தைக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபை நிறைந்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காக்கும்படியான தேவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயப்பட்டு வந்த சூழ்நிலையை நாங்கள் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில எந்த பாடுகளோடு உபத்திரங்களோடு வேதனைகளோடு கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளிலே ஆறுதல் படுத்தின வார்த்தைக்கு நீ என்னுடையவன், நீ என்னிடத்திலே கனம் பெற்றாய் என்று சொன்னீர். நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்ன தேவாதி தேவனுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு கொடான கொடி சோதரிக்கிற ஆண்டவரே. உபத்திரப்படுவது நல்லது, இது நல்லது. ஆனாலும் கர்த்தரோடு கூட இருந்து ஆண்டோட ரத்தத்தினால் கழுவப்பட்டு தோய்த்து வெளுக்கப்பட்ட நீங்கள் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போவது உண்மை ஆண்டவரே. கேட்ட வசந்தபடி எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக எங்களுடைய பாசமாவை ஆண்டவர் நாளிலே ஆண்டவரே தட்டை எண்ணிக்கையை அதிகப்படுத்தினதுக்காக, இன்க்ரீஸ் செய்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை எங்களை கொண்டு தேற்றினதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தை ஆண்டவரை கண்டடைந்த பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து குடும்பங்களிலேயும் ஆண்டவர் தனிப்பட்ட நேரங்களிலேயும் சமாதானத்தின் ஆவியை ஊற்றி மெய் சமாதானத்தை நீ தந்திரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கூட இந்த வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற வாரத்தில் வருகிற பொழுது பிள்ளைகள் ஆண்டவரே தேவ சாட்சியை ஆண்டு ஆலயத்தில் கர்த்தர் சொல்லும்படியாக செய்வீராக. அடுத்த வாரத்தில் நிச்சயமாக பாஸ்டமாய் டிசார்ஜ் செய்து ஆண்டவர் ஆலயத்தில் சாட்சியை வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.